ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது இந்த டூல் மூலமாக எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து அந்த எக்ஸ்டெண்டட் ஹரிசாண்டல் லைன் எப்படி போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் இருக்கா, மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவோம். இதில் போயிட்டு இந்த இது ஒரு லெவலு, இப்போ அடுத்த லெவலுக்கும் போது மறுபடியும் இங்கே போயிட்டு அந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அதுக்கு மேலே லெவல் இது லெவல்லாம் இதில் அப்படி கிளிக் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் போயிட்டு போயிட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிறதுக்கு தான் இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்னு ஒரு இது இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் லாக்னு ஒன்று இருக்கா, பென்சில் சிம்பிள் போட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அந்த டூலில் போய்ட்டு எந்த டூலில் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்களோ, இப்போ நான் ஹரிசாண்டல்லே தான் யூஸ் பண்ணுவேன், அது ஒரு கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உள்ள போனால் எங்கெங்கே லெவல் இருக்கோ, இப்போ இது ஒரு லெவல், இங்கே ஒரு மார்க்கு, இப்போ இது ஒரு லெவல், இங்கே ஒரு மார்க்கு, எங்கெங்கே லெவல் இருக்கோ ஜஸ்ட்டு மார்க் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சிம்பிளை தட்டிட்டு மறுபடியும் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லைனா நீங்கள் எங்கெல்லாம் டச் பண்ணுறீங்களோ அந்த லெவல் வந்துகிட்டே இருக்கும் மறுபடியும். ஏன்னா அது இந்த பென்சில் நீங்கள் லாக் பண்ணியிருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த லெவல்ஸை மார்க் பண்ண முடியும். நிறைய பேர் நான் இன்றைக்கி லெவல்ஸ் போட்டுறேன் பிரதர், நாளைக்கு வந்து பார்த்தா அந்த லெவல்ஸ் இல்லை அப்படின்னா அதை எப்படி நீங்கள் லாக் பண்ணுறது அப்படின்னா அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இது மேலே வருதா, இதை போய்ட்டு இதை லாக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் இதை நீங்கள் பண்ணும்போது லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது நாளைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த லெவல்ஸ் அப்படி தான் இருக்கும். இது வந்து டெலீட் ஆகாது. ஸோ நாளைக்கு நான் மார்க்கெட் மூவ் ஆகும்போது புது லெவல் உங்களுக்கு ட்ராப் பண்ணும்போது பழைய லெவல்ஸ்லாம் அப்படியே இருக்கும். யூ ஹேவ் அ ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், நம்ம வியூ இப்படி தான் இருந்துக்கு, ஸோ இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கு, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவல்ஸும் நம்மளோட ப்ரெடிக்ஷனும் நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ட்ரேட்ஸும் உங்களோட வியூஸும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு உங்கள் ட்ரேடிங் கரியரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பேசிக்ஸில் இருக்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு நல்ல டூலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.